இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். கடலாடி ஒன்றியத்தை இரண்டாக பிரித்து சிக்கலை தலைமை இடமாக புதிய ஒன்றியம் அமைக்க கிராம மக்கள் கடையடைப்பு மற்றும் மனித சங்கிலி போராட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஒன்றியத்தில் 72 கிராம ஊராட்சிகள் உள்ளது. இதில் சிக்கல், ஏர்வாடி, இடம், பாடல் உள்பட பல கிராமங்களும் உள்ளடக்கம். இங்கிருந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு ஏதாவது பணி நிமித்தமாக இவர்கள் செல்ல வேண்டியது இருந்தால் சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை செல்ல வேண்டி உள்ளது. 110 விதியின் கீழ் கடலாடி ஒன்றியத்தை இரண்டாக பிரித்து சிக்கலை தலைமை இடமாக புதிய ஒன்றியம் அமைக்க அரசு ஆணை நிறைவேற்றியது. சிக்கல் பகுதி மக்கள் கடந்த 75 ஆண்டுகளாக இதே கோரிக்கையை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் இதுவரை ஒன்றியத்தை அரசு பிரிக்க முற்படவில்லை. இதனிடையே திமுக அரசு முதுகுளத்தூர், கடலாடி ஒன்றியங்களை இணைத்து 5 புதிய ஒன்றியங்களாக பிரிப்பதாக அறிவித்து 4.5 ஆண்டுகள் முடிந்துவிட்ட நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே கிராம மக்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கம் இணைந்து சிக்கலை ஒன்றியமாக அறிவிக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். வணக்கம். சிக்கல் ஒன்றியம் அறிவிச்சாங்க. என்னாச்சு? தேர்தல் அறிக்கை சொன்னது என்னாச்சு? ஓட்டு போட்டோம். அறிவு மட்டும் வரலையே. ஏமாற மாட்டோம். போராடுவோம். 74 கோரிக்கை கேட்கலையா? முதல்வருக்கு கேட்கலையா? கோரிக்கை 75 கோரிக்கை காலை வணக்கம். கிட்டத்தட்ட 75 வருஷமாக இந்த சிக்கல் ஒன்றியத்துக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அம்மையார் ஆட்சியில் 110 விதியில் அறிவித்தாங்க. இப்போ அறிவிச்சே கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆச்சு. இப்போவும் நம்ம தமிழக அரசு மூலமாக நம்ம முதுகுளத்தூர், கடலாடி, கமுதி இந்த 3 ஒன்றியத்தையும் 5 ஒன்றியமாக பிரிக்கிறதாக எல்லா மேடை பேச்சுகள் வந்தது. நம்ம எல்லாரும் கேட்டோம், அவங்களையும் நம்பினோம். இப்போ இந்த ஜியோவில் சிக்கல் ஒன்றிய ஆக்கிறத ஒதுக்கிட்டு மற்ற ஒன்றியத்தை ஒதுக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒதுக்குறத பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் சிக்கல் ஒன்றியத்தை பிரிச்சாவது வரை நாங்கள் எங்களுடைய போராட்டம் தொடரும். முதல்வர் வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதிலாம் இருக்குது. நாங்கள் எப்படின்னா எங்களுடைய போராட்ட குழு சார்பாக இன்றைக்கி எல்லாம் கோஷம்லாம் எழுப்பியிருக்கோம். கண்டிப்பாக தமிழக அரசு எங்கள் கோரிக்கையை செவிசாய்த்து இந்த சிக்கல் ஒன்றியமாக பிரிக்கிறதுக்கு ஆவணம் செய்கிற வர எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமாக அமையும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மிஷா சைபுதீன், சிக்கல்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.